அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் ஷார்ட்ஸ். பாரதியாரை பத்தி தான் பார்க்க போறோம். பாரதியார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பார்ட் C-ல இருக்கு. பார்ட் C-ல சாப்டர் நம்பர் 1. மொத்தம் 21 சாப்டர்ல சாப்டர் நம்பர் 1 நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆல்ரெடி நிறைய சாப்டர் ரிவர்ஸ்ல இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இப்போ நம்ம இந்த கொஞ்சம் டிலேவா பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் மற்றும் கவிமணி தேசிய விநாயகனார் இந்த சாப்டர்ல இருந்து கண்டிப்பாக டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டே தீர்வாங்க. அதன் அடிப்படையில் பாரதியாரை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பாரதியார்ல பழைய பாடப்புத்தகத்தில் எங்கெங்க இருக்கு, புதிய பாடப்புத்தகத்தில் எங்கெங்க இருக்கு, ஏன் பாரதியார்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் என்னென்ன இருக்குன்னு ஒட்டுமொத்தமா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். எப்போதும் போல பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு நான் PDF உங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு வந்துவிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாரதியாரை பத்தி சார் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு சார்னா பாரதியாரை பத்தி ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கங்க, அதுவே போதுமானது. சரிங்களா? எஸ். ஸோ பாரதியார்ல புதிய பாடப்புத்தகத்தில் என்ன இருக்கு, பழைய பாடப்புத்தகத்தில் என்ன இருக்கு? முதல்ல பாரதியார்ல இருக்கக்கூடிய பாடங்கள் எங்கெங்க இருக்குன்னு இந்த ஸ்கூல் புக் படிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்டிமேட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் புதிய பாடப்புத்தகத்தில் காணி நிலம், இது 6ஆம் வகுப்புல இருக்கு. காணி நிலம் எங்களுக்கு வேண்டும், அந்த நிலத்தில் எங்களுக்கு ஒரு வீடு மாளிகை வேண்டும், அங்கே ஒரு தென்னை மரம் வேணும், அந்த தென்னையில் இளநி வேணும், தென்றல் காற்று வீசிட வேணும், குயில் கூன்னு கூவிட வேணும் அப்படின்னு பாரதியார் இப்போ இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்படுற மாதிரி அப்போ பாரதியார் அப்போவே ஆசைப்பட்டார். எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு அதை வீடு கட்டணும், அதுக்கு ஒரு நிலம் வேணும் அப்படின்னு. ஸோ காணி நிலம் அப்படிங்கிறது 6ஆம் வகுப்பில். 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி வாழ்த்து. ஸோ தமிழின் சிறப்புகளை பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த லெசன்ல பார்ப்போம். அடுத்து காற்றே வா, 10ஆம் வகுப்புல காற்று, இளம் காற்று, தென்றல் வீசக்கூடிய காற்று, அங்கெங்கே போயிட்டு தென்றல் மாதிரி வீசிக்கொண்டு என்னிடம் வா அப்படின்னு, காற்றே வா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அதே நேரத்தில் இதழாளர் பாரதி நம்மளுக்கு நிறைய கவிதைகள் தெரியும், ஆனால் இதழாளரா பாரதி என்னென்ன சிறப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி 11ஆம் வகுப்பு பார்க்க போகிறோம். 11ஆம் வகுப்புல கொஞ்சம் கண்டென்ட் நிறையா இருக்கும். இதில் ஒன்றுமே இல்லைங்க, பாட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சாலே போதும். பாட்டு என்ன, அதோடைய செய்யுளோட பொருள் என்னன்னு தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் பழைய பாடப்புத்தகத்தில் பாரத தேசம், ஜாதி இரண்டொழிய வேறில்லை, அந்த கான்செப்ட்ல அந்த பாரத தேசத்துல தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் விரும்பும் கவிஞர், அதுக்கப்புறம் குயில் பாட்டு, கடைசியாக பாஞ்சாலி சபதம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் பாரதியாருடைய தாட்ஸ் எப்படி இருக்குன்னு முதல்ல மைண்டில் வாங்கிக்கிங்க. அது நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் என்ன தாட்ஸ், அதை முதல்ல சொல்லு அப்படின்னா. பாரதியார் ஒரு தேசிய கவின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, தேசியத்தை முதல்நிலைப்படுத்தி அவர் தனது கவிதைகளை கொடுத்தார். மறந்துடக்கூடாது. தேசியம், இந்தியாங்கிற உணர்வு, அதனால தான் தேசிய கவி அப்படிங்கிற உணர்வு பாரதியாருக்கு இருந்தது. நம்பர் 1. அதுக்கப்புறம் மொழிப்பற்று அவரிடம் இருந்தது, பகுத்தறிவு கருத்துக்களும் அவரிடம் இருந்தது. ஸோ ஜாதி இரண்டொழிய வேறில்லை, ஜாதின்னு ஒன்று கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ பாரதியார் அப்படின்னா உங்களுக்கு இந்த தேசிய கருத்துக்களை கொண்டு வந்ததும் இவர் தான். அதே நேரத்தில் இவருடைய திங்கிங்லாம் எப்படி இருக்கும்னா எக்ஸ்ட்ரானரியாக தான் இருக்கும். சும்மா அந்த சொல்லுவாங்கள்ல, ஏனியை சுவத்து மேலே போடாது வானத்து மேலே போடு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இவருடைய எண்ணமெல்லாம் கடல் கடந்து சென்று விடுவோம், வானை கூட அளப்போம், மீனையும் அளப்போம். பெரிய லெவலில் யோசிப்பார், எல்லாமே பெரிய லெவலில் யோசிப்பார். எங்கள் தமிழ் எப்படின்னா 7 கடலும் தாண்டி பெருமை கொள்ளுவது எங்கள் தமிழ் மொழி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். பாரதியாரோட தாட்டு இவ்வளோதான். ஸோ பாரதியாரோட சிந்தனைகளை தெரிஞ்சுக்கிட்டா இதுலேருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கரெக்டா? போலாமா? ரெடி, ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இதில் இருக்கிறது எல்லாமே புத்தகத்தில் இருக்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்கேன். புத்தகத்தில் இருக்கிறது மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக கொடுக்கல, இதில் ஆட் பண்ணிட்டேன், மறந்துடக்கூடாது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாரதியாரை பார்த்தீங்கனாலே தெளிவாக புரிஞ்சிடும். அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதில் நான் ஆட் பண்ணலை, மறந்துடாதீங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் புக்கை விட்டு மீறி வரல, எல்லாமே புக்கில் இருக்கிறதான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸ்கூல் புக், பழைய புக்கு, புது புக். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன இவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும் பாருங்களேன், இதில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம். வானை அளக்கலாம், கடல் மீனை அளக்கலாம், சந்திர மண்டலத்தில் கண்ட தெளிவாகுவோம். இந்த வார்த்தை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அடுத்து சந்திதரு பெம்முக்கும் சாத்திரம் கற்போ, முடிஞ்சு போச்சு. இது மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் போதுமானது, இது மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் போதுமானது. அடுத்து காணி நிலம், காணி நிலம். ஃபர்ஸ்ட் நான் சொற்பொருளை சொல்லிடுறேன், பொருளை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை வாசிங்க, ஒண்ணுமே இல்லை. நம்பர் 1,
காணி நிலம் எங்களுக்கு வேண்டும், காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், தூண்கள் இருக்கணும், மாடங்கள் இருக்கணும், நல்ல நீரும் இருக்கக்கூடிய கிணறு இருக்கணும், அங்கே இளநீரும் கீற்றும் இருக்கணும், தென்னை மரம் இருக்கணும், அதில் நில ஒளி இருக்கணும், அது காதுகளுக்கு இனிய குயிலோசை இருக்கணும், அதனால் இளந்தென்றலுடன் கேட்க வேண்டும் என்று பாரதியார் ஆசைப்படுகிறார். இதுதான் இந்த காணி நிலத்தில் அவங்க சொல்கிறாங்க. இப்போ சொன்னது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? ஒன்றுமே இல்லை. நிலம் வேணும், வீடு வேணும், மாடங்கள் வேணும், தென்னை மரம் வேண்டும், அது கிணறு பக்கத்தில் இருக்கணும், குயில்கள் கூவணும், தென்றல் காசுடன் நான் அதை கேட்கணும், இரவு நேரத்தில் நில ஒளியை நான் பார்த்திட வேண்டும் அப்படின்னு யார் ஆசைப்படுகிறார்? பாரதியார் ஆசைப்படுகிறார். ஸோ காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், இங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், நல்ல முத்துச்சுடர் போலே நிலவொளி முன்பு வர வேணும். புரியுதுங்களா? அங்கு கத்தும் குயிலோசை சற்று காதில் பட வேணும், என்றன் சித்தன் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வரவேணும் என்று பாரதியார் ஆசைப்படுகிறார். முடிச்சு போச்சா? அடுத்து தமிழ் மொழி வாழ்த்து. ரொம்ப சிம்பிள். தமிழ் மொழி செம்மையான மொழி, அது நல்லா வாழணும், வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அந்த தமிழ் மொழி 7 கடலும் கடந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மொழி, வானையும் அளந்து இருக்கக்கூடிய உங்கள் மொழி. உவமை எப்போதுமே பெரிய லெவலில் தான் இருக்குங்க கவிஞர்களுக்கு. பாரதியாருக்கு சொல்லவே தேவையில்ல. 7 கடலும் எங்களோட அறியாமையே போக்குது தமிழ் மொழி, அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ் மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க, ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி எங்க தமிழ்மொழி வாழ்க. 7 கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தால் பரவ செய்து புகழ் கொண்டது எங்க தாய்மொழியான தமிழ்மொழி. அப்புறம் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீக்கிடும் எங்கக்கூடிய மொழி எங்க மொழி. பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்களை நீக்கக்கூடிய மொழி எங்கள் மொழி. சரிங்களா? அடுத்து வானம் வரை உள்ளடக்கிய எல்லா பொறுமையும் அறிந்து மேன்மேலும் வளரும் மொழி எங்கள் மொழி. இந்த மொழியை தான் நம்ம தாய்மொழியில் பார்க்க போகிறோம். படிச்சிங்கன்னா சத்தியமாக புரிஞ்சிடும். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க. நில வேணுங்கிறாரு, அது வேணுங்கிறாரு, மொழி இப்படிங்கிறாரு, தமிழ் மொழியை சிறப்புங்கிறாரு, 7 கடலுங்கிறாரு, அறியாமையை போக்குங்கிறாரு, வானம் வரை அளந்து ஒரு பெருமையை கொள்ளுதுங்கிறாரு. இவ்வளோதான். புரியுதுங்களா? கண்டென்ட் ரொம்ப முக்கியம். கண்டென்ட்டை பார்த்துட்டு அது ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? அடுத்து இது வரைக்கும் புத்தகத்தில் அவங்க என்னென்ன வார்த்தை எங்கெங்கே சொல்லியிருக்காரு வரிசையாக பார்த்துருவோமா? நம்பர் 1, 1000 உண்டிங்கு ஜாதியனில் அந்நியர் புகழென்ன நீதி. 1000 ஜாதி இருந்து 1000 ஜாதி இங்கே இருக்கும்போது அந்நியர் புகழென்ன நீதி என்னத்த? அப்ப 1000 உண்டிங்கு ஜாதியனில் அந்நியர் புகழென்ன நீதி சொன்னவர் பாரதியார். அவருடைய கான்செப்டை தாட்டை புரிஞ்சுக்க பாருங்க, அவருடைய கருத்துக்கள், அவரது எண்ணங்கள், அவருக்கு கொள்கையை புரிஞ்சுக்க பாருங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருக்குள்ளே நல்ல நாடு நாம் இருக்கும் நாடு நமது நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு. அடுத்து 30 கோடி முகமுடையாள், ரொம்ப முக்கியங்க. 30 கோடி முகமுடையாள் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி 18 எனின் சிந்தனை ஒன்றுடையார். சார், 30 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்திய திருநாட்டில் பல்வேறு கணக்கான மொழிகள் இருக்கலாம், மதங்கள் இருக்கலாம், ஆனா எங்களுடைய சிந்தனை எப்போது ஒன்னாவே இருக்குன்னு சொன்னார் பாரதியார். 30 கோடி முகமுடையாள், 30 கோடி மக்கள் இருந்தாலும் எங்களுடைய லாஸ்ட்ல சிந்தனை ஒன்றுடையா. செப்பு மொழி 18 மொழிகள் ரீதியான 10 மொழிகள் இருக்கட்டும், எங்களுடைய எண்ணங்கள் யாவும் எப்படி இருக்கும்? ஒன்றாகவே இருக்கும் சொன்னவரு பாரதியார். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே. அதாவது சுதந்திரம் அடைந்தால் நாங்கள் எப்படி இருப்போம் என்பதை எண்ணி அவர் ஒரு பாட்டு பாடுறாரு. ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியார் கூறுகிறார். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். ஆனால் சுதந்திரம் கிடைத்தால் எங்களோட சந்தோஷம் எப்படி இருக்கும் என்று அவர் கற்பனையாக ஒரு பாடல் எழுதுகிறார். வங்கத்தில் ஓடுவரும். இவருடைய கருத்துக்கள் எல்லாம் நான் சொன்னேன்ல, சின்னதாக இருக்காரு. ஆசைப்படுறதான் ஆசைப்படுற, பெரிய லெவலுக்கு ஆசைப்பட அப்படிங்கிற மாதிரி. நம்ம நாற்று நடுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஆற்று தண்ணி, ஊற்று தண்ணி, கிணறு தண்ணி. இவர் என்ன சொல்கிறாரு? கடலில் அவ்வளோ தண்ணி இருக்குது, கடல் தண்ணி மூலமாக மையத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் நம்ம பயிரிடுவோங்கிறார். இங்கே பாருங்களேன், வங்கத்தில் ஓடி வரும்
வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். இந்த வார்த்தைலாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டா, கருத்து புரிஞ்சுக்கிட்டா. அடுத்து காசி, காஞ்சி, கருவி. இவர் தான் கருவி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். எப்படின்னா, காசி நகர் புலவர் பேசும் உரைதான், காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம், காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் அப்படின்னு அவர் யாரு, பாரதியார் சொல்லியிருக்கார். அடுத்தது உங்களுக்கு தெரியும், குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சிறு குழந்தைகளுக்கு அப்பவே ஜாதி வேறுபாடுகளை சம்பந்தப்பட்டு எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றார். எப்படியே குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல் பாவம். அடுத்து மாதவர், பெண்களுக்காக எழுதினது, மாதவர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். மாதவர் எப்படி, மாதவர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். கொளுத்தி விட்டுட்டு போங்கடான்ட்டார் அவர் அப்பவே. சரியா? அப்புறம் தனியொருவனுக்கு உணவில்லை என்றால் சகத்தினையும் அழைத்திடுவோம். சரிங்களா? சோறு இல்லைன்னா கொளுத்தி விட்டுருன்ட்டார் அவர். சரி. வாழிய செந்தமிழ், வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர். தமிழும் வாழணுமா, அது கூட சேர்ந்து தமிழரும் வாழணுமா. ஸோ வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர். செந்தமிழ் நாடெனும் போதியினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதியினிலே. இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்து இலக்கியத்துக்கு மிக முக்கியமாக இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் பாரதியார் தான். ஏன்னா பழமை பழமை பழமைன்னு இருக்கிறத விட புதுமையாக சில விஷயத்தை உருவாக்குறாரு, இலக்கண நடையை மீறி சில விஷயத்தை உருவாக்குறாரு. பழமை பழமை என்று பாவனை பேசலன்றி பழமையிலிருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவார். பழமை பழமைன்னு ஒருக்குள்ளே இல்லாமல் கிளி போல பலந்து செய்க, ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாரு என்று பாடிய பாரதியில் இருந்து இலக்கிய மறுமலர்ச்சிக்கு தொடங்குகிறார் எனலாம். புத்தகத்தில் இந்த லைன் கொடுத்துருக்குறாங்க. பழமை பழமைன்னு பேசாமல் கிளி மாதிரி பறந்து செல்லுங்க புதுமைக்கு அப்படிங்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10 தடவை கொஸ்டின் கேட்டுட்டாங்க டிஎன்பிசிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில். இப்பயும் கேட்பாங்க. எனக்கு தொழில் என்ன தெரியுங்களா? அவர் சொல்றார் பாரதியார், நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல். எனக்கு தொழில் என்ன தெரியுமா? கவிதை எழுதுறது, நாட்டிற்குழைத்தல், நாட்டிற்கு உழைக்கிறது. அதான். ஸோ நாட்டிற்குழைத்தல் இமைபொழுதும் சோராதிருத்தல். யார் சொல்றா? பாரதியார். எனக்கு கவிதையும் நாட்டுக்கு உழைக்கிறது தான் வேலையே, இமைபொழுதும் நான் சோர்வாகவே இருக்க மாட்டேன்னு பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. யாமறிந்த மொழிகளையே தமிழ் மொழி போல் இனிதாவது காணோம். ஏன்னா இவர் பழமொழி பெற்றவர், பழமொழி கற்றவர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி பெஸ்டா, யாமறிந்த புலவர்களையே வள்ளுவரும் கம்பரும் பெஸ்டாம். பாரதிக்கு பிடிச்ச கவிஞர் யார் தெரியுங்களா? அவருக்கு பிடிச்ச இலக்கியத்தில் படைப்பாளி யாருன்னு பார்த்தீங்களா? கவிஞர்னா ஒன்று வள்ளுவர், இன்னொன்று கம்பர். ஸோ மொழின்னு கேட்டால் யாமறிந்த மொழிகளிலே பாரதியார், யாமறிந்த புலவரிலே பாரதியார். அவர் தான் சொல்லியிருக்கார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி சிறப்பான், யாமறிந்த புலவர்களே கம்பனும் வள்ளுவனும் சிறப்பான். அதான் சொல்லியிருப்பார். யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம். சரிங்களா? பின்னாடி வருது, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, சொல்லுக்கு உயர்வு தமிழ் சொல்லே அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? பாரதியார் சொல்லியிருக்கா. இது உங்களுக்கு தெரியும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் வானும் எங்கள் கூட்டம், கடலும் வானும் எங்கள் கூட்டம், காக்கை குருவி எங்கள் ஜாதி பாரதியார் சொல்லியிருக்காரு. இது செம்ம விஷயம். 1000 தெய்வங்கள் இருந்தோம், வேற சாத்திரங்கள் என்ன பயன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால். 1000 நாங்கள் தெய்வங்கள் உண்டுன்னு நீங்க அலையக்கூடிய அறிவியலிகளே, 10,000 வேதங்கள் அறிவொன்று தெய்வம் முண்டோமெனில் கேளீரோ. இந்த 1000 தெய்வங்கள் உண்டான்னு கேட்கறது, 10,000 வேதம் அப்படின்னு வந்தாலே பாரதியார். ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து நான் அதை சொன்னேன்ல, காற்றேவா காற்றேவா, இது கான்செப்ட்னா காற்றேவா மகரந்த தூளை எடுத்துட்டு வர்றது போலவா, ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக வராத, ரொம்ப ஸ்லோவாகவும் வராத, இலையின் மீது தவழ்ந்து வா, நீரலையில் பறந்து வா,
தென்றலாய் வீசிடவா அப்படின்னு காற்றுல அவர் சொல்லியிருப்பார். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் பாடலில் இருக்கும். பார்த்தலாமா? ஒரு தடவை வாச்சுட்டுருவோம். காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுருங்குகின்ற இனிய வாசனையுடன் வா. சந்தோஷம். இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த இது பிராண ரசம் அப்படிங்கிறது சுவாசம். சரிங்களா? எப்படி சொல்லுவாங்க? சுவாசங்கிறத விட பிராணவாயுன்னு சொல்லுவாங்கள்ல, சுவாசிக்கிற அந்த காற்று. சரி, பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வா, காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, சக்தி குறைந்து போய் அந்த மகரந்த தூளை விட்டுறாத, பேய் போல் வீசி அதனை மடித்து விடாத. ரொம்பவும் ஸ்லோவாக வராத, ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக வராத. ஸோ மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக பாரத தேசம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், செய்வோம் செய்வோம் செய்யணும் வரும். இது நீங்கள் படித்து பார்த்தாலே புரியும். பழைய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாரத தாய் பார்த்துருவோம், டக்குன்னு பார்த்துருவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்லிடுவோம், பல வன்மைகள் செய்வோம். இதில் ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? பல தடவை கேட்டது. ஜாதி இரண்டொழி வேறில்லை ஒன்றில் தலைமகள் சொல்லிய சொல் அமிழ்தவென்போம். இந்த தலைமகள் என்பது யாரை கூறுகிறது? ஔவையார். கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஎன்பிசி கொஸ்டின். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தலைமகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். தலைமகள் ஔவையார். அதே நேரத்தில் இதுவும் கேட்டிருக்காங்க, நீதி நெறி என்று பிறருக்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர். யார் சொல்லியிருக்கா? பாரதியார் சொல்லியிருக்கார். இது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அவ்வளோதான். சிறப்பெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ எங்கே பிறந்தார், என்ன பண்ணார், என்னென்ன இதில் பணியாற்றினார், இவர் என்னென்ன பேர் வச்சிருக்கிறாரு, இவருக்கு யார் என்னென்ன பேர் வச்சா, இவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பார்த்துட்டோம்னா முடிஞ்சு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள், 10 பேஜ் தான். பார்த்தலாம், டக்கு டக்குன்னு பார்த்தலாம். நம்பர் 1, இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். சின்னசாமி மற்றும் லெக்குமி அம்மையாளுக்கு பிறக்கிறார். 11/12. இது வந்து 90s கிட்ஸுக்கு தெரியும். இது வந்து அப்படியே பதங்கமாதல் என்றால் என்ன? ஒரு திடப்பொருள் திரவமாகாமல் நேரடியாக வாயுவாக மாறுவதே பதங்கமாதல் எனப்படும் அப்படிங்கிற மாதிரி பாரதியாரை பற்றி சிறுகுறி போகிறாங்கன்னா அது மனப்பாடமாக இருக்குது. எப்படி தெரியுங்களா? பாரதியார் அவர்கள் 11/12/1882 பிறந்தார். அவர் பிறந்தது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்தில் பிறந்தார். இதெல்லாம் 11/12/1882ங்கிறது மறக்கவே மறக்காது. 11/12/1882 இறந்தது 1921. சரிங்களா? கரெக்டு தானேங்க? கரெக்டு தான். பார்ப்போம். ஸோ சுப்பிரமணியன், சின்னசாமி மற்றும் லெக்குமி அம்மையாருக்கு எப்பொழுது பிறந்தார்? இவர் 11/12/1882, 11/9/1921 இறக்குறாரு. ஸோ இவர் பிறந்த ஊர் தூத்துக்குடி எட்டயபுரத்தில் பிறக்கிறாரு. சின்னசாமி மற்றும் லெக்குமி அம்மையாருக்கு இவர் பிறந்ததாலும் ஆனால் இவருக்கு பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி. பாரதிங்கிற பட்டம் யார் கொடுத்தாங்கன்னா 11 வயதில் எட்டயபுரம் மன்னரார் பாரதி என்னும் பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து பாரதியின் அழைக்கப்பட்டார். 11 வயதிலேயே இப்போ கவிப்பாடும் திறன்லாம் கொண்டு இருக்கார். எட்டயபுரம் மன்னரால் இவருக்கு என்ன பட்டம்? பாரதி பட்டம் கொடுக்கப்பட்டது. இது இல்லாமல் இவருக்கு சிறப்பு பட்டம் ஏகப்பட்டது இருக்கு. ஆனால் அந்த சிறப்பு பட்டம் அதிகமாக கொடுத்தது பாரதிதாசன் தான். இப்போ அந்த பாரதிதாசன் அவருக்கு சூட்டிய பட்டங்கள் வரிசையாக பார்க்கலாம். நம்பர் 1, சிந்துக்கு தந்தை பாரதியார். அடுத்து செந்தமிழ் தேனி பாரதியார். புதிய அறம் பாட வந்த அறிஞர் பாரதியார். இதெல்லாம் பாரதிக்கான சிறப்பு. மரம் பாட வந்த மறவன் பாரதியார். நீடு துயில் நீக்கி பாடி வந்த நிலா. ரொம்ப முக்கியம், கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீடு துயில் நீக்கி பாடி வந்த நிலா. இது அனைத்தும் பாரதிதாசன் அவர்கள் இவருக்கு சூட்டிய பெயர். பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று கவிமணி கூறியிருக்கிறார் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் பாரதி. அடுத்து திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது. யார் சொன்னது? ராஜாஜி சொன்னது. ராஜாஜி சொன்னது. அடுத்து ஓரொரு குறுநாட்டுக்குரியதான ஒட்டைசான், அதாவது ஓட்டைசான் நினைவுடையவர் அல்லர். ஓட்டைசான் நினைவுடையவர் அல்ல. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட்டைசான் நினைவுடையவர் அல்ல. பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. இது எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாரதியார் இறந்ததுக்கு அப்புறம்
பாரதியார் வந்து ஒரு தேசிய கவிஞர் கிடையாது. அவர் எழுதின கவிதைகளிலுமே உட்பட்டது உண்டு. மாறுபாட்டுக்குட்பட்டது உண்டு. அவர் எழுதின அனைத்து கவிதையுமே வந்து நல்ல கவிதைகள் இல்லை அவருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய எழுதிய கவிதைகள் அனைத்து கவிதையுமே வரவேற்கத்தக்கவை அல்ல அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, கல்கி சொல்கிறார். கல்கினா யாருன்னா, பொன்னியின் செல்வன் எழுத்தாளர் இருக்கார் இல்லையா, சரிங்களா, அவர் சொல்கிறார் கல்கி. ஸோ கல்கி இந்த மாதிரி சொன்ன உடனே அவருக்கு பதில் எழுப்பும் வண்ணமாக பாரதியார் அனைத்துக்கும் உரியவர், தேசிய கவிஞர் தான் அப்படின்னு அவருக்கு ரிப்ளை பண்ணும் பொருட்டு, அவருக்கு பதிலளிக்கும் பொருட்டு யாரு, பாரதிதாசன் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளதா இது கூறியது பாரதிதாசன். ஆனால் யாரை பற்றி சிறப்பாக சொல்றாருன்னா, பாரதிக்காக எழுதிய கவிதைகள், பாரதி இறப்புக்கு பிறகு. புரியுதுங்களா? எஸ். ஸோ ஓரொரு ஒரு நாட்டுக்குரியதான ஓட்டைசான் நினைவுடையவர் அல்ல. மறந்துடாதீங்க இந்த வார்த்தை. அடுத்து போயிடலாமா? ஈஸி தான், டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். 20ஆம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் பாரதியார் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தேசிய கவி பாரதியார் தான், மகாகவி பாரதியார் தான். மகாகவி என்று பட்டத்தை கொடுத்தவர் யார்? வாரான்னு சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ராமசாமி அவர்கள் மகாகவியின் பட்டம் கொடுத்திருக்காங்க. தமிழ் சிற்பி என அழைக்கப்படுகிறார். அடுத்து விடுதலை கவி என அழைக்கப்படுகிறார். சீட்டுக்கவி என அழைக்கப்படுகிறார். பிறந்தது தூத்துக்குடி எட்டயபுரம் மாவட்டம், தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? 11/12/1882 சொல்லியாச்சு. 11/9/1921, சரிங்களா? எஸ். அடுத்து இவருடைய தொழில் கவிஞர், கட்டுரையாளர், இதழாசிரியர், வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். கவிஞர், கட்டுரை, இதழாளர், சிறுகதராசிரியர், விடுதலை உணர்வை தன் கவிதை மூலமாக வெளிக்காட்டு. இவற்றை இருக்கிற சிறப்பு என்ன தெரியுங்களா? அது வரைக்கும் தமிழில் அப்படி ஒரு கவிதை நயத்துடன் கவிதைகள் வந்த வண்ணம் சொல்ல முடியாது. மிக முக்கியமாக தனது கவிதைகளை விடுதலை உணர்வுக்காக ஊட்டியவர் பாரதியார் தான். ஊனா சொல்லி போட்டிருக்காரு. அது வரைக்கும் தமிழ் எழுத்துக்களை மாதங்கள், திங்கள், நாள் அதெல்லாம் கொண்டு வந்தவர் இவர் தான். முதலாக கருத்து படங்களை கொண்டு வந்தவர் இவர் தான். முதலாக தேசிய உணர்வை தனது கவிதை மூலமாக ஊட்டியவர் இவர் தான். அதனால தான் தேசிய கவின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ விடுதலை உணர்வை தன் கவிதையின் மூலமாக வெளிக்காட்டியவர், கேலி சித்திரங்கள், கருத்து படங்கள் போன்றவற்றை உருவாக்கியவர். ஃபர்ஸ்ட் இவருடைய பணி எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளி ஆசிரியராக தான் பணியாற்றிருக்காரு. மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் சிறிது காலம் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். அப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் சுதேசமித்திரனில் துணை ஆசிரியராக சேர்றார். சுதேசமித்திரன் மறந்துடாதீங்க. மதுரை பள்ளியில் முடிச்சதுக்கப்புறம் அவர் எந்த இதழில் பணியாற்றினார் அப்படின்னா சுதேசமித்திரன். இவர் நடத்திய இதழ் சுதேசமித்திரன் கிடையாது. இவர் நடத்திய இதழ் வேற, விஜயா இந்தியா. பின்னாடி பார்ப்போம். இப்போ இவர் எடுத்த படைப்புகள்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இதுவும் மனப்பாடம். பாரதியார் இயற்றிய படைப்புகள் என்ன? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் 5 சருக்கங்களை கொண்டது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாஞ்சாலி சபதம் 5 சருக்கங்களை கொண்டது. இவர் எப்படி வித்தியாசமாக இருக்காருன்னா, இவருடைய பாடல்கள் வால்ட் விட்மன், அதாவது வெளிநாட்டு கவிஞர்களின் பாடலுக்கு இணையானதுங்கிறாங்க. இவருடைய வசன கவிதைகள் வால்ட் விட்மன், கலீல் கிப்ரோன் முதலிய கவிஞர்களின் கவிதைகளோடு ஒப்பிடத்தக்கவை. இவர் வால்ட் விட்மன் அவங்களுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணக்கூடிய கவிதைகளை எழுதக்கூடியவர். பாரதியார் கேலி சித்திரத்தை என்னன்னு சொல்றாருன்னா விகட சித்திரம் என அழைக்கிறார். இந்த வார்த்தைலாம் ரொம்ப முக்கியம். புத்தகத்திலிருந்து தான் எழுதுறோம். கேளிக்கை சித்திரத்தை விகட சித்திரம் சொல்றாங்க. இவர் தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தினார். இவர் கருத்து படத்துக்குனே ஒரு இதழை வெளியாக்கணும்னு நினைச்சார், ஆனா முடியல. தனது சித்ராவளி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டும் கொண்ட இதழ் ஒன்றை நடத்த விரும்பினார், சித்ராவளி. ஆனால் அதை செயல்படுத்த முடியாததால் அவர் என்ன பண்றாரு, அதை இந்தியா, விஜயா ஆகிய இதழ்களில் சொல்லி, இந்தியா விஜயா தான் இவர் உருவாக்கின இதழ், இவர் நடத்திய இதழ் இந்தியா விஜயா. சொன்னேன் பார்த்தீங்களா? இந்தியா விஜயா. தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக குறிப்பிட்டார். ஸோ தமிழ் ஆண்டு, திங்கள், மாதம், அது நாள், சரிங்களா? மறந்துடக்கூடாது. இவர் எழுதின உரைநடை என்ன, எப்படி வள்ளலார் அவர்கள் பதிப்பித்த நூல்களில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு கேட்பாங்க. வள்ளலார் இயற்றிய நூல் வேற, பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை, ஒழுவில் ஒடுக்கம், மனுமுறை கண்டவாசம், பதிப்பித்த நூல், அந்த 3 போல இவர்
உரைநடை இலக்கியம் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஞானரதம், தராசு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து சந்திரிகையின் கதை, சந்திரிகையின் கதை, ஞானரதம், தராசு, மூணும் உரைநடை இலக்கியங்கள். என்ன இலக்கியங்கள்? உரைநடை இலக்கியங்கள். இவர் நடத்திய இதழ் ஒன்று இந்தியா, இன்னொன்று விஜயா. இந்தியாவில் தான் இவர் சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார். சிவப்புனா விடுதலை உணர்வுக்காக சிவப்பு கலர் பேப்பர், அந்த வண்ணத்தாளில் வெளியிட்டார் இந்தியாவில். விஜயா, இது ரெண்டும் இவர் நடத்திய இதழ். ஸோ இதில் தமிழ் இதழில் ஆல்ரெடி சொல்லிட்டேன், முதலாக தமிழ் ஆண்டு திங்கள் நாளெல்லாம் இவர் தான் வெளியிட்டார். இவர் பணியாற்றியதுன்னு பார்த்தா சுதேசமித்திரன் இதழாசிரியாக பணியாற்றி. சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி ரொம்ப முக்கியம், யங் இந்தியா அல்லது பாலபாரதி, யங் இந்தியா அல்லது பாரபாரதி, கர்மயோகி, சூரியோதயம், இதெல்லாம் இவர் பணியாற்றியது இல்லாமல் இவரது படைப்புகள் வேற ஒரு இதழில், இவர் நல்ல கவிதை எழுதுகிறாரே அந்த கவிதையை வாங்க நம்ம இதழில் போடுவோன்னு இவரது படைப்பு மற்ற இதழ்களில் வந்திருக்கு. அந்த இதழ்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் 11ஆம் வகுப்பில் இருக்குது. மற்ற இதழில் பாரதியார் படைப்பு என்ன வந்துச்சு? ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், இதனது கதா ரத்னகரம், கதா ரத்னகாரம், சர்வஜனமித்திரன், இதெல்லாம் அவருடைய படைப்பு மற்ற இதில் வெளிவந்தது. தேசபக்தன், கலைமகள், காமன்வீல், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? எஸ். அதுக்கப்புறம் இவருக்கு வச்ச புனைப்பெயர்கள் என்ன? நிறைய இருக்கு, நான் ஷார்ட்கட் வச்சிருக்கேன், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. செல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், இது மூணு ஒரு பேர். கிளியரா? இதெல்லாம் இவருக்கு வச்ச புனைப்பெயர்கள். ஓகே, அடுத்து நான் வரிசையா சொல்றேன். சாவித்ரி, சரஸ்வதி எங்க சார் இருக்குன்னா கீழே இருக்கு, காமிப்பேன். சாவித்ரி, சரஸ்வதி. பாரதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பேரே பாரதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த வேதாந்தா பள்ளியெல்லாம் அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஓரியன்ட்ல நித்திய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதாந்தி, நித்திய தீரர்னா சுத்தமானவர், அப்போ உத்தம தேசபினானி, இது மூணும் ஒரு பேர். அதாவது வேதாந்தி, அடுத்து நித்திய தீரர், அடுத்து உத்தம தேசபிமானி. சரிங்களா? இதெல்லாம் புரியுதா? இளமை சுப்பிரமணியன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்னன்னா அடுத்ததாக வர இருக்கிறது சரஸ்வதி. ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். காசி, நான் சரஸ்வதி ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிஞ்சு காளிதாசன், கடைசியில் கிருஷ்ணன், அவ்வளோதான். இதெல்லாம் இவருக்கு வச்ச புனைப்பெயர்கள். செல்லிதாசன், காளிதாசன் சொல்லலாம், பிஞ்சு காளிதாசன் சொல்லலாம், சரஸ்வதி, சாவித்ரி சொல்லலாம். அப்புறம் அந்த நித்திய, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? தேசாபிமானி சொல்லிடலாம். புரியுதுங்களா? சரி. இப்போ பாரதி தன் மனைவியாக செல்லம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு புனைப்பெயரோட தான் சொல்லியிருக்காரு. செல்லம்மாவை கண்ணம்மா மற்றும் வள்ளி, கொஸ்டின் கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்கு. கண்ணம்மா மற்றும் வள்ளி என்று தன் மனைவி செல்லம்மாவை இவர் குறிப்பிடுகிறார். எதுல? அதுக்கப்புறம் தாம் தருகிட, இந்த லைன் வந்தா பாரதியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்க பாருங்க. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது தாம் தருகிட தக்க தகிங்கிட தத்துவம், சரிங்களா? அண்டம் சாயுது பேய்கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தருகிட. சரிங்களா? சொன்னது பாரதியார், புத்தகத்தில் இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டதை வரிசையாக சொல்லியிருக்கேன். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் மற்றவ வானிலும் நனி சிறந்தனவே. சார், பெற்ற தாயும் நாடும் ரொம்ப உயர்ந்தது சார். இவ்வளோதான் சார் மீனிங். போட்டெல்லாம் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் சார். பெத்த தாயும் பிறந்த நாடும் ரொம்ப மிகச்சிறந்தது. அடுத்து நீடுதுயில் நீக்கி பாடி வந்த நிலா சொன்னேன், மறந்துடக்கூடாது. காடு கமலமும் கற்பூர சொற்கு, இதோட லைனு. ஆனால் முக்கியமாக இதான் கேட்பாங்க. இதோட ஆட் பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? ஆனால் இது ரெண்டும் ஒன்று தான், ஒரே வரி. ஆனால் இதுதான் கேட்பாங்க. நீடு துயில் நீக்கி பாடி வந்த நிலா, காடு
கமலும் கற்பூர சொற்கோ. சரி, அடுத்து நாடும் மொழியும் நமது இரு கண்கள். நாடையும் என்ன சொல்றாரு? நாடும் மொழியும் நமது இரு கண்களாக அவர் சொல்றாரு பாரதியார். அடுத்து கம்பன் இசைத்த கவி. நான் சொன்னேன்ல 2 பேரும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று வள்ளுவர், இன்னொன்று கம்பன். கம்பனுக்கு இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்காரு, கம்பன் பாடுறது எல்லாமே எனக்கு தான், கம்பன் பாடுறதெல்லாம் நான் தாங்கிறாரு. இப்போ நம்ம ஒருத்தங்க பேசுனா எல்லாமே நான் தான் ஆசைப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று அவர் கூறினார். அடுத்து யௌவனம் காத்தல் செய் அழகு அப்படின்னு என்று பொருள். அதாவது அழகை காத்தல் செய்ய வேண்டும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யௌவனம் அழகு காத்தல் செய், காத்தல் காத்தல் வேண்டும், அதான் காத்தல் செய். யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழியை போல் சொன்னேன். அடுத்து யாமறிந்த புலவர்களே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவடிகளைப் போல். கம்பன், வள்ளுவன், இளங்கோவடிகள். ஸோ கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவடிகளைப் போல் யாருமே இல்லை, யாருமே பிறக்கலைன்ட்டார் ஒரே போடா. சரிங்களா? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு முடிஞ்சா பாரதியார். சரிங்களா? ஸோ வள்ளுவன் தன்னை புகழினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நான் ஏற்கனவே சொன்னேன், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சொன்னேன் இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க. அடுத்து நெஞ்சும் அல்லும் சிலப்பதிகாரம். நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம். நமக்கு நெஞ்சு எப்படி இருக்குமா? வைரம் போல வேணுமா? ஸோ வைரமுடைய நெஞ்சம் வேண்டும் என்று பாரதியார் ஆசைப்படுகிறார். முடிச்சு போச்சு. ஒட்டு மொத்தமாக ஃபுல்லாகவே முடிச்சுட்டாங்க. லாஸ்ட்ல இவர் தமிழ் இதழில் முதலில் தமிழில் தலைப்பிடுவதை முன்னோடியாக பாரதியார் கொண்டு வந்தார். ஏன்னா இந்த தலைப்பை மகுடமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறார். இவர் தான் முதல்ல உருவாக்குறார். அதே நேரத்தில் பாரதியார் இறக்கும் போது எதை செய்யணும்னு ஆசைப்பட்டார்? அதாவது பாரதியார் இறப்பதற்கு முன்பு இறுதியாக எழுத நினைத்தது என்னன்னா, அமானுல்லா கான் அவர்களை பற்றி எழுதணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அமானுல்லா கான். அதே நேரத்தில் இது ஒட்டுமொத்தமாக பாரதியாரின் இந்த படைப்பு இருக்கு இல்லையா, பாரதியாரை பற்றி நண்பர்கள், பாரதியாரின் கடிதங்கள் புத்தகத்தில் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. பாரதியாரின் கடிதங்கள் என்ற நூலை உருவாக்கியவர் யார்? வேறு யாரும் கிடையாது, பத்மநாபன். ஸோ பத்மநாபன் பெண். அதே நேரத்தில் இவர் குரல் வெண்பாவும் உருவாக்குவர். குரல் வெண்பா திருக்குறள் மாதிரி சொல்லியிருக்காங்க. சக்கரவர்த்தினி என்ற இதழில் பெண் விடுதலைக்காக பாடுபட்ட பாரதி பெண்களுக்காக சக்கரவர்த்தினில் நல்லா கொஞ்சம் ஒரு நடத்தியதில் இல்லை, இவர் துணையாசிரியரா இதழாசிரியரா இருக்காரு பார்த்தீங்களா, பணியாற்றியரார்ல, அதில் அந்த சக்கரவர்த்தினில் அவர் எழுதியிருக்கிறாரு, பெண்மை அறிவுயர பீடுங்கும் பெண்மைதான் ஒன்மையுற ஓங்கும் உலகு. சொன்னது யாரு? பாரதியார். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு, வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? முக்கியமான எல்லாம் முடிச்சாச்சு. இது மறந்துடாதீங்க, அவர் உருவாக்கின படைப்புகள். சரிங்களா? இலக்கிய நடையில் என்ன இருக்குது, கவிதை நடையில் என்ன இருக்குது? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் கவிதை நடை. இலக்கிய நடை, உரை நடை அப்படின்னு பார்த்தா நான் சொல்லியிருக்கேன். ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு மறந்துடவே கூடாது. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு பாரதிதாசன். சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.